ಒಪ್ಪಿಸಲೇಬೇಕು. ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ತನಿಖೆ ಮಾಡಿದ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರ ಕೊಲೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ತನಿಖೆ ಮಾಡಿದ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರ ಕೊಲೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ತನಿಖೆ ಮಾಡಿದ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಭೀಮ್. ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ ಕಿಡಿಗೇಡಿಗಳಿಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ ಕಿಡಿಗೇಡಿಗಳಿಗೆ ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இன்று நம்மை விட்டு மறைந்த பண்பாட்டு தலைவர், தென்னிந்திய பௌத்த புத்த விகாரையின் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 30ஆம் நாள் நினைவேந்தல் மற்றும் அறப்போராட்டத்தை தற்பொழுது ஃப்ரீடம் பார்க்கின் முன்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் பௌத்தத்தையும் உலக அமைதிக்காகவும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி செய்த ஒரு மகத்தான தலைவராக விளங்கிய உபாசகர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்பின் சார்பாகவும் பகுஜன் மகாசபா மற்றும் தலித் அமைப்புகளின் சார்பாகவும் வீர வணக்கத்தையும் நினைவேந்தலையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம். அவருடைய படுகொலை இந்திய துணைக்கண்டத்தில் அமைதியை விரும்பும், சமூக மாற்றத்தை விரும்பும் மக்களிடையே, தலைவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற படுகொலைகள் இந்த மண்ணில் நடைபெறாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த அரசும் தமிழக அரசும் மத்திய அரசும் அதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும். மறுபடியும் இது போன்ற படுகொலைகள் தவிர்க்கப்படுவதற்கு இங்கு இருக்கிற சட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம். இன்னும் அந்த குடும்பத்தை அச்சுறுத்தும் விதமாக தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த கூட்டமைப்பின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நாடு புத்தர் பிறந்த நாடு, வள்ளலார் பிறந்த நாடு. இங்கே அமைதியையும் பஞ்சசீல ஒழுக்கத்தையும் உலகிற்கு வழங்கிய ஒரு மகத்தான பௌத்த மார்க்கத்தை வழியாக வந்த நாம் அமைதியை போதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கொல்லாமையை போதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கல்லுண்ணாமையை போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றிற்கு எதிராக சிந்தனை கொண்டுள்ள சமூக விரோதிகள் இது போன்ற தகாத செயல்களை, கொலையூறுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மனித இனத்திற்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இதை மத்திய அரசும் தமிழக அரசும் இன்னும் பிற அரசுகளும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, இன்று கர்நாடக ஆளுநருக்கு நாம் இந்த போராட்டத்தின் வடிவத்தை முன்னிறுத்தி இந்த படுகொலையின் நியாயத்தை வேண்டி ಕರ್ನಾಟಕ ಆಳುನரை சந்தித்து ಮನು ಕೊಡುಕ இருக்கிறோம். ಏನು BSP ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ತಮಿಳುನಾಡಿನ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಆಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವ್ರನ್ನ ಇದೇ ಒಂದು ತಿಂಗಳ ಹಿಂದೆ ಅವ್ರನ್ನ ಹತ್ಯೆ ಮಾಡಿತ್ತು. ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರನೇ ಅಲ್ಲೇ ಒಂದಷ್ಟು ಜನ ಕೊಲೆಗಡಕರು ಬಂದು ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರನೇ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ. ಮತ್ತು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಸುಮಾರಷ್ಟು ಅಲ್ಲಿರೋ ಪೊಲಿಟಿಕಲ್ ರೈವಲ್ವಲಿಯಿಂದ ಅವ್ರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಾರೆ. ಮತ್ತು ಆಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರ ವ್ಯಕ್ತಿತ್ವ ಎಂಥದ್ದು ಅಂದರೆ ಸಾವಿರಾರು ಜನ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಫೀಸ್ ಕಟ್ಟೋದು, ಇದನ್ನೆಲ್ಲ ಆಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರು ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಇದು ಮತ್ತು ಅವ್ರ ಜೊತೆಲೆ ಅತಿಯಾದ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಒಕ್ಕೂಟಗಳು ಮತ್ತು ಅಲ್ಲಿರೋಂಥ ಜನರು ಎಲ್ಲರೂ ಅವ್ರ ಹತ್ರ ಸೇರ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ಆಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಒಬ್ಬರು ದಲಿತ ಸಮುದಾಯದ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಲೀಡ್ರಾಗಿ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದ್ರು. ಇದನ್ನ ಸಹಿಸ್ಕೊಳಕ್ಕಾಗದೆ ಅವ್ರನ್ನ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಸಾಯಿಸ್ತಾರೆ. ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಯಾರು ಮರ್ಡರ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು
ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇನೆ ಹೋಗಿ ಅರೆಸ್ಟ್ ಆಗ್ತಾರೆ. ಅದು ಕೂಡ ಪ್ರೀ ಪ್ಲಾನ್ಡ್ ಆಗಿ ಆಗಿರೋವಂಥ ಮರ್ಡರ್ ಅದು. ಮತ್ತು ಅದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಸಾಯಿಸಿದ ತಕ್ಷಣ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಹೋಗಿ ಹಾಕ್ತಾರೆ. ಮತ್ತು ಒಬ್ಬರನ್ನ ಮಾತ್ರ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇದು ಕೂಡ ಇದೆ. ಮತ್ತು ನಾವು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರುವಂಥ ಎಲ್ಲ ಸಂಘಟನೆಯವರು ನಾವು ಮೆಮೊರಾಂಡಮ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅವ್ರಿಗೆ ಏನು ಅಪರಾಧಿಗಳಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಆಗ್ಬೇಕಂತ. ಯಾರು ಆಗ್ಬೇಕು ಅಂತ ನಿಮ್ಗೆ ಅನುಮಾನ ಸಂಶಯ ಇದೆಯಾ?